மம்மூத் யானை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா? அந்த இனம் இப்போது இல்லை, ஆனால் துருவ பகுதிகளில் அதன் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாம் அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் வேதாகம நிகழ்வுக்கும் இடையே உள்ள இணைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றே அது பனியில் புதைந்து மரித்த போது எப்படி இருந்ததோ அவ்வாறே இருக்கிறது என்று தெரிகிறது. இன்றைய ஆராய்ச்சி இன்னும் விளக்கமாக அதை நமக்கு புரிய வைக்கும். அருமையானவர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கவனிக்க தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். வேத வசனங்களை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்று நாம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8:13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. நோவா மழை நின்று விட்டதை அறிந்த போதிலும் தானாக வெளியே வரவில்லை. தேவனின் கட்டளைக்காக காத்திருந்தார். இது நோவாவின் கீழ்ப்படிதலையும் பொறுமையையும் காட்டுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை பாருங்கள். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். ஜலப்பிரளயம் ஆரம்பித்து இப்பொழுது 261 நாட்கள் ஆகிவிட்டன. மொத்தத்தில் 371 நாட்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. நோவா தானாக முடிவெடுக்கவில்லை, தேவனின் நேரடி கட்டளைக்காக காத்திருந்தார். இது விசுவாசத்தின் முக்கிய பாடம். இந்த அவசர உலகத்திலே நம் எல்லாமே நமக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். காத்திருக்கும் பொறுமை நமக்கு இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அனைத்தும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இது பொறுமையற்ற நிலையை விவரிக்கிறது. நாமும் எந்த காரியத்திலும் நோவாவைப் போல தேவனின் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்க வேண்டும். பேழை ஒரு ரட்சிப்பின் இடம். இது ஜல பிரளயத்திலிருந்து நோவாவையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றியது. இப்பொழுது நோவா தன் குடும்பத்தாரோடு வெளியே வரப்போகிறார். இது புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஜலப்பிரளயம் அல்லது பெருவெள்ளம் தொடர்பான சில முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தும் மற்ற கண்டுபிடிப்புகளும் இருக்கின்றன. இந்த பெருவெள்ளம் உலகம் தழுவியது. இது பூமி முழுவதையும் மூழ்கடித்தது என்ற கருத்து கொண்ட டாக்டர் J.E. ஷெல்லி அவர்களின் வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். இதற்கு மிகவும் வியக்கத்தக்க உதாரணம் மம்மூத் எனப்படும் யானைகளின் விஷயத்திலே காணப்படுகிறது. இந்த யானைகள் ஆசிய கண்டம் முழுவதிலும், சைபீரியாவின் துந்திரா பகுதியிலும், அலாஸ்கா மற்றும் கனடாவின் வடக்கு பகுதிகளிலும் உள்ள உறைந்த வண்டல் மண்ணில் புதைந்து கிடப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவை சதுப்பு நிலங்களிலே சிக்கிக் கொள்ளாமல் உயரமான நிலப்பகுதிகளில் கூட்டமாக பல லட்சம் எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. அவர் தொடர்ந்து கூறும்பொழுது, இந்த யானைகள் பரிசோதிக்கப்பட்ட பொழுது அவை நீரில் மூழ்கி இருந்திருப்பது கண்டறியப்பட்டது. அவை வெறும் சதுப்பு நிலத்திலே மட்டும் சிக்கி இருந்தால் பசியினால் இறந்திருக்கும். ஒருவர் வடக்கு நோக்கி செல்ல செல்ல இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. ஆர்க்டிக் வட்டத்திற்குள் இருக்கும் வெள்ளைக்கடல் தீவுகளின் மண் பெரும்பாலும் இந்த மம்மூத்துகளின் எலும்புகளாலேயே ஆனது. அவற்றுடன் வால்பல் புலிகள், ராட்சச எல்க் மான்கள், குகை கரடிகள், கஸ்தூரி எருதுகள் ஆகியவற்றின் எலும்புகளும் வேரோடு பிடுங்கப்பட்ட மரங்களின் தடிகளும் கலந்து கிடக்கின்றன. இப்பொழுது அந்த பகுதிகளிலே மரங்களே இல்லை. அங்கிருந்து சில 100 அல்லது ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவிலேயே அருகிலுள்ள மரங்கள் காணப்படுகின்றன. இந்த பகுதியிலே வருடத்திற்கு 3 மாதங்கள் மட்டுமே வளரக்கூடிய குட்டையான தாவரங்களே மம்மூத்துகளால் உண்ண முடியாது. 100 சதுர மைல் பரப்பளவிலே வளரும் அத்தகைய தாவரங்கள் கூட ஒரு மம்மூத்திற்கு 1 மாதம் உயிர் வாழ போதுமானதாக இருக்காது. ஆனால்
அவற்றின் வயிற்றிலே கண்டெடுக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் தேவதாரு மற்றும் ஹாவ்தான் கிளைகளாக இருக்கின்றன. இந்த மம்மூத்துகள் வண்டல் மண் மென்மையாக இருந்த பொழுதே அதில் உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளன. அவையும் அந்த வண்டல் மண்ணும் திடீரென உறைந்து போய்விட்டன. அதன் பிறகு அவை ஒருபொழுதும் உருகவில்லை. ஏனென்றால் அவை சிதைவடைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. மம்மூத்துகளின் தந்தங்கள் லண்டன் துறைமுகங்களிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் லண்டன் துறைமுகத்தின் தந்த கடைகளிலிருந்து ஒரு மம்மூத்தின் தலை மற்றும் தந்தங்களை வாங்கியுள்ளது. அந்த தலை முற்றிலும் புத்துணர்வுடன் அதன் அசல் ரோமங்களால் மூடப்பட்டிருந்தது என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, பெருவெள்ளம் உலகம் தழுவியது என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களை நம்ப வைக்க இந்த ஆதாரங்களே போதுமானவை என்று நான் நம்புகிறேன். இன்னமும் ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து சந்தேகம் வரும் என்றால் அது உலக அளவில் நடைபெற்ற ஒன்றுதான் என்று அடுத்து வரும் வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8, 18, 19 வசனங்கள். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. நோவாவின் குமாரரின் மனைவிகள் எந்த அளவு தேவனை குறித்த அறிவுள்ளவர்களாக இருந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தங்கள் கணவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவாவின் பேழையிலே பிரயாணம் பண்ண எடுத்த அவர்கள் தீர்மானம் முக்கியமானது. இப்பொழுது தேவன் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார். அடுத்த அதிகாரத்திற்குள்ளே நுழையும் பொழுது அந்த புதிய ஆரம்பத்தை நாம் தெளிவாக பார்ப்போம். இந்த உடன்படிக்கை மிகவும் முக்கியமானது. தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் என்றால் தேவன் இன்றைக்கும் பூமியிலே உயிரோடு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரு வசனங்களும் மிகவும் சுருக்கமாக இருந்தாலும் நோவாவின் விசுவாசத்தையும் தேவனின் ரட்சிப்பின் திட்டத்தையும் ஆழமாக காட்டுகின்றன. நோவா, அவரது 3 மகன்கள் சேம், காம், யாப்பேத், நோவாவின் மனைவி மற்றும் 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேர் பேழையை விட்டு வெளியே வந்தார்கள். பிரளயத்திற்கு முன் பேழைக்குள் நுழைந்த வரிசையை ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் நாம் பார்த்தோம். அங்கே கூறப்பட்ட வரிசையின்படியே இங்கும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். இது தேவனின் வழிகாட்டுதலின் துல்லியத்தை வலியுறுத்துகிறது. நோவா பூமி உலர்ந்ததும் தானாக வெளியே வரவில்லை. தேவனின் அனுமதிக்காக காத்திருந்தார். இது நோவாவின் பொறுமை, விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் உச்சத்தை காட்டுகிறது. உயிரினங்கள் ஒழுங்காக அவைகளின் இனம் மற்றும் குடும்பம் அடிப்படையிலே வெளியேறின. ஜாதி ஜாதியாய் என்ற சொல் ஆதியாகமம் 1 உயிரினங்கள் படைக்கப்பட்ட வரிசையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஜலப்பிரளயம் அழிவை தந்தாலும் தேவன் உயிரின் தொடர்ச்சியை பாதுகாக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது, இல்லையா? வசனம் 20 பாருங்கள். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். நோவா பேழையை விட்டு வெளியே வந்தவுடனேயே ஒரு பலிபீடம் கட்டினார். வேதாகமத்திலே முதல் முறையாக பலிபீடம் என்ற சொல் இந்த இடத்திலே தான் வருகிறது. இதற்கு முன்பு ஆதாமின் குமாரர்களாகிய காயின், ஆபேல் பலி செலுத்தினார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்த்தோம். ஆனால் அங்கே பலிபீடம் குறிப்பிடப்படவில்லை. பலிபீடத்தை மண் அல்லது வெட்டப்படாத கற்களால் கட்ட வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். பலிபீடம் தேவனுக்கு அர்ப்பணிப்பின் அடையாளம். நோவாவின் முதல் செயல் விவசாயமோ வீடு கட்டுதலோ அல்ல. பேழையிலிருந்து வெளியே வந்தவுடனே
தேவனை ஆராதிக்கிறார். இது நோவாவின் சரியான முன்னுரிமையை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய நன்றி உணர்வையும் விசுவாசத்தையும் எடுத்து காட்டுகிறது. நோவாவைப் போல ஒரு பயணத்தின் இறுதியில் மட்டுமல்ல, பயணத்தின் ஆரம்ப நேரத்திலேயும் தேவனிடத்திலே அதை குறித்து பேசி ஜெபித்துவிட்டு நாம் புறப்பட்டு செல்வது இன்றைக்கும் சிறந்தது. நோவா ஏன் சுத்தமான மிருகங்களிலே 7 ஜோடிகளையும் அசுத்தமான மிருகங்களிலே 2 ஜோடிகளையும் மட்டும் எடுத்துக்கொண்டார் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? அவர் இப்பொழுது அந்த அசுத்தமான மிருகங்களை இல்லை, சுத்தமான மிருகங்களை பலியாக செலுத்துகிறார். பேழையிலிருந்து வெளியே வந்தவுடன் நோவா செய்த முதல் காரியம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு ஒரு பலியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தினார். அந்த சர்வாங்க தகன பலியானது இயேசு கிறிஸ்துவின் ஆளுமையை குறிக்கிறது. அது தேவனுக்கு முன்பாக அங்கீகாரம் பெறுவதற்காகவும் அவரை போற்றி துதிப்பதின் அடையாளமாகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த ஒரு விஷயம்தான் அந்த சமயத்திலே நோவாவின் மீது தேவன் பிரியமடைய காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஆதியாகமம் 8:21 பாருங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அருமையானவர்களே, இது உண்மை என்பதை நீங்கள் அப்படியே குறித்து கொள்ளலாம். உங்கள் இளமை பருவத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கற்பனைகள் தீயதாக இருந்ததா இல்லையா? எப்பொழுதும் நமது சமுதாயத்திலே இளைஞர்களின் கிளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செல்லும் திசையை கவனிப்பது ஆர்வம் ஊட்டுவதாக இருக்கிறது இல்லையா? அவர்கள் அதே திசையிலே தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அனைத்தும் அவனது இளமை பருவம் முதற்கொண்டே தீமையாக இருக்கிறது. அது மேம்படுவதில்லை. ஒரு மருத்துவமனையிலே படுக்கைகளுக்கு இடையிலே திரை போடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திரை மறைவிலே ஒரு கணவனும் மனைவியும் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உரையாடல் நீங்கள் கவனித்து பார்த்தால் மிகவும் கீழ்த்தரமாக அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரிலே யார் அதிகமாக மற்றவரை வசையினால் மிஞ்ச முடியும் என்பதற்கான போட்டி நடப்பது போல தெரிந்தது. இவ்வளவு அநாகரிகமான பேச்சை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். இது இன்றும் எத்தனை குடும்பங்களிலே உண்மையாக இருக்கிறது இல்லையா? அருமையானவர்களே, மனிதனுடைய இருதயத்தின் கற்பனை அவன் வாலிப வயது முதல் பொல்லாததாகவே இருக்கிறது. வெகு காலத்திற்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த வாசகம் இன்றைக்கும் மிக துல்லியமானதாக உண்மையாயிருக்கிறது. ஆதியாகமம் 8:22 பாருங்கள். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். கவனித்தீர்களா? பூமி உள்ள நாளளவும், அதாவது உலகத்தின் முடிவு வரை என்று பொருள். வேதாகமத்திலே உலகின் முடிவு புதிய வானம் மற்றும் புதிய பூமி உருவாகும் வரை என கூறப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. எனவே இது நிரந்தரமான உறுதி அல்ல. ஆனால் தற்போதைய உலக அமைப்பு நீடிக்கும் வரை தேவன் சொன்னது போல நிலைத்து நிற்கும். அடுத்ததாக விதைப்பும் அறுப்பும் என்று வாசிக்கிறோம். ஜலப்பிரளயத்திலே எல்லா தாவரங்களும் அழிந்திருந்தாலும் இயற்கை மீண்டும் வளர்ச்சி அடையும் என்பதை ஆண்டவரின் எண்ணம் உறுதிப்படுத்துகிறது. விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது. விவசாய சுழற்சி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, குளிரும் வெப்பமும் மாறி மாறி வரும். கோடை காலமும் குளிர்காலமும் ஒன்றன் பின் ஒன்றாய் வரும். பூமியின் சுழற்சி நிற்காது. அதனால் பகலும் இரவும் தொடர்ந்து வரும். ஜலப்பிரளயத்தில் ஏற்பட்ட குழப்பம் இனிமேல் வராது. இயற்கை ஒழுங்கு நிலையாக இருக்கும். மனுஷனின் இருதயம் பொல்லாததாய் இருக்கிறது என்று தேவன் அறிந்திருந்தாலும் அவர் மீண்டும் பூமியை அழிக்கவோ சபிக்கவோ மாட்டார். இது தேவனின் நீதியுடன் கூடிய கிருபையை காட்டுகிறது. பிரளயத்திற்கு பிறகு பூமி சீராக இயங்கும் என்பது மனுக்குலத்துக்கு ஆறுதல் அளிக்கிறது.
இன்று காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்தாலும் தேவன் பூமியின் அடிப்படை ஒழுங்கை பேணுவார் என்ற நம்பிக்கையை இது நமக்கு கொடுக்கிறது. அந்த நாட்களில் ஏற்பட்ட ஜலப்பிரளயம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதாவது அது பூமியையே ஒருபுறமாக சாய்த்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி பூமி அதன் அச்சில் நேராக இல்லை. நாம் மையப்புள்ளியில் இருந்து சற்றே விலகி இருக்கிறோம். பூமியின் காந்த மையமும் பூமி சுழன்று கொண்டிருக்கும் மையமும் வெவ்வேறானவை. காலப்போக்கிலே ஏதோ ஒரு கட்டத்திலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது இந்த பெருவெள்ளத்தின் போது நடந்திருக்க வேண்டும் என்று பலர் நம்புகிறார்கள். பூமி அப்படி சாய்ந்து சுழல்வதால் தான் நமக்கு வெவ்வேறு காலநிலைகள் ஏற்படுகின்றன. இது எப்படி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட ஆடிக்கொண்டே சுழலும் ஒரு பம்பரத்தை போல இருக்கிறது. சிறு வயதிலே ஒருவேளை நீங்கள் பம்பரம் விளையாடும் பொழுது அதன் வேகம் குறைவதை பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது அது தள்ளாடி தள்ளாடி அது ஆடி வரும். இன்று பூமியும் அவ்வாறு தான் சுழன்று கொண்டிருக்கிறது. இதன் விளைவைத்தான் நமக்கு வெவ்வேறு கால சீதோஷ்ண நிலைகள் உண்டாக்குகின்றன. இந்த ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக மனிதன் 3 விதமான காரியங்களை செய்தான். முதலாவதாக அவன் தேவனுக்கு எதிராக கலகம் செய்தான். அது உணரப்பட்டது. அது வெளியரங்கமானதாக இருந்தது. இரண்டாவதாக தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு மனிதனால் மறுக்கப்பட்டது. நோவாவின் சாட்சியும் மக்களை சென்றடையவில்லை. மூன்றாவதாக மனம் திரும்புதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேவனிடத்தில் ஒருவருமே மனம் திரும்பி வரவில்லை. தேவன் கொடுத்த அடைக்கலத்தை மனிதன் மறுத்துவிட்டான். 120 ஆண்டுகளாக நோவா எந்த ஒரு மனம் திரும்பியவனையும் பார்க்கவில்லை. இந்த மூன்றும் அன்றைய நாட்களிலே வாழ்ந்த மக்களிடத்திலே காணப்பட்டது. அவர்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். தேவனுடைய வெளிப்பாட்டை புறக்கணித்து தள்ளினார்கள். தேவனிடத்திலே அவர்கள் மனம் திரும்பாதவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது நோவா பேழையிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர் மிகவும் தனித்துவமான ஒரு நிலையிலே நிற்கிறார். சொல்லப்போனால் ஆதாம் இருந்த அதே நிலையில் என்று சொல்லலாம். அதாவது மீண்டும் மனித இனத்தின் தலைவன் என்கிற நிலையை அவர் பெறுகிறார். அருமையானவர்களே, நாம் அனைவரும் ஆதாமுடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலே நாம் அதைவிட நோவாவோடு கூட தான் நெருக்கமான உறவு முறை கொண்டவர்கள். நாம் அனைவரும் நோவாவுக்குள் உறவினர்களாக இருக்கிறோம். ஒரு வகையிலே சொல்லப்போனால் இன்று நம் அனைவருக்கும் நோவாதான் தந்தையாக இருக்கிறார். சரி, தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளே வருகிறோம். இது எவ்வளவு புரட்சிகரமான ஒரு தொடக்கம் என்பதை உணர்ந்து கொள்வது நமக்கு கடினமாக இருக்கலாம். மனித மனசாட்சியின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. தேவன் இப்பொழுது மனிதனை ஒரு அரசாங்கத்தின் கீழே வைக்கிறார். அதாவது மனிதன் தன்னைத்தானே ஆள வேண்டும். தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கையிலே இதன் ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். தேவன் நோவாவோடு அந்த உடன்படிக்கையை செய்த பொழுது அது மனுக்குலம் முழுவதற்குமானது என்பதால் அதை நீங்களும் நானும் உட்பட ஒட்டுமொத்த மனுக்குலத்தோடும் செய்தார் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நிரப்புங்கள் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள ஒன்று. ஏனென்றால் ஜலப்பிரளயத்திற்கு முன்பும் ஒரு நாகரிகம் இருந்தது என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது ஜலப்பிரளயத்திற்கு பின்பும் ஒரு நாகரிகம் உருவாக போகிறது. தேவன் நோவாவுக்கு சொன்ன முதல் காரியம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதுதான். மனித இனம் தழைக்க வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். தேவன் இந்த கட்டளையை ஒரு சிறப்பான சூழ்நிலையின் கீழே கொடுத்தார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்று நாம் மக்கள் தொகை அதிகரித்த காலகட்டத்தில் இருக்கிறோம். மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. என்றாலும் நோவா ஒரு தனித்துவமான நிலையில் இருந்தார். அப்பொழுது அவரும் அவரது குடும்பத்தினரும் மட்டுமே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். காலையிலே நீங்கள் வேலைக்கு செல்ல நெடுஞ்சாலையிலே கார் ஓட்டுகிறீர்கள். உங்களுக்கு முன்னால் கார்கள், வலது பக்கம் கார்கள், இடது பக்கம் கார்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்கள், பின்னால் கார்கள் என எங்கும் கார்கள், 2 சக்கர வாகனங்கள் சத்தங்களுடன் ஒரு போக்குவரத்து நெரிசலிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். சுமார் 1 வருடம் கழித்து அதே நெடுஞ்சாலைக்கு வருகிறீர்கள். அங்கே ஒரு காரையும் காணவில்லை. உங்களுடைய கார் மட்டும்தான் இருக்கிறது.
நீங்கள் அங்கிருந்தும் அனைத்து போக்குவரத்து சிக்னல்களையும் அகற்றிவிடலாம். ஏனென்றால் நீங்கள் ஒருவரே வாகனம் ஓட்டுவதால் அவை உங்களுக்கு தேவைப்படாது. அப்படிப்பட்ட அனுபவம் ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்கும் இல்லையா? நோவாவுக்கும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் கிடைத்தது. ஆதியாகமம் 9:2 பாருங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இந்த உடன்படிக்கையின் மற்றும் ஒரு பகுதி விலங்கு உலகத்தின் மீதான மனிதனின் பாதுகாப்பு மற்றும் ஆளுகை என்று சொல்லலாம். இதற்கு முந்தைய காலத்தில் இவற்றிற்கு இடையேயான உறவு வேறாக இருந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். முன்பு மனிதன் மாம்சம் உண்பவனாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அப்பொழுது எல்லா விலங்குகளுமே சாந்தமானவைகளாக இருந்தன. ஒரு செல்ல பிராணியாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விலங்கை சாப்பிட யாருக்கும் மனம் வராது. ஜலப்பிரளயம் நெருங்கிய பொழுது விலங்குகள் எல்லாம் தாமாகவே நோவாவை தேடி வந்ததை யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலே அவைகளுக்கு பயப்படும் குணம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது விலங்குகள் மனிதனை கண்டு அஞ்சவும் நடுங்கவும் செய்கிறது. இருந்தாலும் விலங்கு இனத்திற்கு மனிதனே பொறுப்பாளியாக இருக்கிறான். விலங்குகளை மனிதன் நடத்திய விதம் ஒரு கொடூரமான கதை. மனிதன் பல விலங்குகளை முற்றிலுமாக அழிப்பதற்கு முயன்றும் இருக்கிறான். அரசாங்கம் தலையிடாமல் இருந்திருக்கும் என்றால் ஹவாய் தீவுகளை சுற்றியுள்ள அனைத்து திமிங்கலங்களையும் பணத்திற்காக மனிதன் கொண்டு குவித்திருப்பான். ஒரு காலத்திலே மேற்கத்திய நாடுகளிலே எருமை மாடுகள் பெரும் கூட்டங்களாக இருந்தன. ஆனால் அவை மனிதனால் கொல்லப்பட்டன. இன்று நாம் விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்க சரணாலயங்களை அமைக்க வேண்டியது இருக்கிறது. நாம் அவ்வாறு செய்வது நல்லதுதான். ஆப்பிரிக்காவில் உள்ள விலங்குகள் பல அழிந்து வருகின்றன. மனிதன் ஒரு மகா கொடூரமான உயிரினம். மனிதனிடத்திலிருந்து விலங்குகளை பாதுகாக்க இப்பொழுது நமக்கு ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. வசனம் 3 பாருங்கள். ஆதியாகமம் 9:3 நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இப்பொழுது தேவன் மனிதனுக்கு ஒரு புதிய உணவு திட்டத்தை கொடுக்கிறார். ஜல பிரளயத்திற்கு முன்பு தேவன் மனிதனுக்கு பசுமையான தாவர வகைகளை உணவாக கொடுத்திருந்தார். இப்பொழுது அவர் நோவாவிடத்திலே விலங்குகளின் மாம்சத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் என்று கூறுகிறார். உணவு கட்டுப்பாட்டிலே தீவிரமான பிடிவாதம் கொண்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள். பெரும்பாலும் இத்தகைய விஷயங்கள் ஒருவருடைய மதத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறது. ஊழியர் ஒருவர் ஒரு முறை ஒரு பெண்ணை சந்தித்தார். அவர் தனது மத நம்பிக்கையின் ஒரு பகுதியாக சைவ உணவை மட்டுமே உட்கொள்வதாக சொன்னார். ஆரம்ப காலங்களிலே எல்லாருமே சைவம் சாப்பிடுகிறவர்களாகவே இருந்தார் என்று ஊழியர் சொன்ன பொழுது அந்த சகோதரி மிக உற்சாகமடைந்தார்கள். நாமும் சைவமாகவே இருக்க வேண்டும் என்ற தனது வாதத்திற்கு இது வலு சேர்ப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். உடனே அதை குறித்து கொள்ள தன் உதவியாளரிடம் சொன்னார்கள். அதற்கு பின் அந்த பெண் இந்த குறிப்பை அழித்து விட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர் அவரிடத்திலே, நான் உங்களிடத்திலே இருந்தால் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஜலப்பிரளயத்திலே அழிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சைவ உணவு சாப்பிட்ட ஒரு கூட்டத்தினர் தான். அந்த வகையான உணவு முறை அவர்களை ஏதேனும் ஒரு வகையிலே மேம்பட்டவர்கள் ஆக்கியிருந்தால் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்க மாட்டார்களே என்று கூறினார். மேலும் இப்பொழுது தேவன் மனிதன் மாமிசம் உண்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார் என்பதை எடுத்து சொன்னார். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இரத்தத்தை சாப்பிடுவதை தேவன் தடை செய்திருக்கிறார். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 9:4 மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். விலங்கின் இரத்தம் கீழே வடிக்கப்பட வேண்டும். இரத்தம் என்பது உயிரை குறிக்கிறது. அதை கீழே வடிப்பதன் நோக்கம் என்னவென்றால் அந்த விலங்கை அதன் துன்பத்தை நீட்டிக்காமல் கருணையோடு கொள்ள வேண்டும் மற்றும் அது உண்மையாகவே இறந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சிலருக்கு பறவைகளை வேட்டையாடுவது பிடிக்காது. ஏனென்றால் சில நேரங்களிலே அந்த சிறிய பறவையை சுடும் பொழுது அது கொஞ்சம் காயப்பட்டு தட்டு தடுமாறி எங்கேயாவது மறைந்து ஓடிவிடும். அதை மீண்டும் பிடிக்க முடியாது. அப்படி செய்வதால் அந்த மிருகத்தை முழுமையாக கொல்லாமல் ஊனமாக்கி விடுவதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. தேவன் மனிதர்கள் மிருகங்களை சாப்பிடலாம் என்று சொன்னாலும் அவற்றை இரத்தத்தோடு சாப்பிடக்கூடாது என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். உணவாக எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த விலங்கும்
கருணையான முறையிலே கொல்லப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே அதன் இரத்தம் முழுவதுமாக வடிக்கப்பட வேண்டும். வசனம் 5 பாருங்கள். ஆதியாகமம் 9:5, உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிர்க்காக அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். அருமையானவர்களே, இது ஒரு சுவாரஸ்யமான வாக்கியம். ஆனால் எல்லைப்புறங்களிலே வசிக்காத பலருக்கு இது அவ்வளவு அர்த்தமுள்ளதாக தெரியாது. இருந்தாலும் வெறி நாய்க்கடி நோய் அல்லது நோய்களை பரப்பக்கூடிய எலிகள் போன்ற சில விலங்குகளை நாம் முற்றிலும் அழிக்க பிரயாசப்படுகிறோம். ஏனென்றால் அவைகள் உண்மையாகவே மனிதனுக்கு கேடு விளைவிக்கிறதா இருக்கிறது. இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்களிலே முக்கியமாய் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். தன்னுடைய திட்டத்தின்படி உலகத்தை அழித்தாலும் நோவாவின் குடும்பம் பத்திரமாய் கரையிறங்க செய்தார். பத்திரமாய் வெளியே வந்த நோவாவும் குடும்பத்தினரும் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் நாம் தேவனோடு உறவாடி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. மிருக ஜீவன்களை உட்கொள்ளும்படி அனுமதி கொடுத்தாலும் அதன் இரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது என்பதை தேவன் தெளிவாய் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கரத்திலே புதிய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் நன்றியுள்ளவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக தொடர்ந்து வாழ, அவரை சேவிக்க நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோவாவை குடும்பமாய் காப்பாற்றிய நீர் மீண்டும் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவாவின் சந்ததியிலே நீர் எதிர்பார்த்த காரியங்களையே இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் எதிர்பார்க்கிறீர் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக உம்மை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் முடிவு வரை இந்த காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பூமியிலே நடமாடுகிற யாவும் டேஷ் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ விலங்குகள், ஆப்ஷன் பி ஆகாய விரிவில் காணப்படும் பறவைகள், ஆப்ஷன் சி சமுத்திரத்தின் மச்சங்கள். இன்றைய தியானம் உங்களில் சில சந்தேகங்களை தெளிவுபடுத்தி இருக்கும். உங்களுக்கு சில முக்கிய சத்தியங்களை தேவன் கற்று தந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நோவாவின் கீழ்ப்படிதல், தேவன் பேழையை திறக்கும் வரை அவனது பொறுமை, நோவாவின் மனைவியின் கீழ்ப்படிதல் என்று ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அருகுணங்கள் அனைத்தும் அவர்களிடம் இருந்தது. முக்கியமாக தேவன் அவனை காத்ததற்கான நன்றியுணர்வு இருந்தது. அதனால் தேவனுக்கு அவன் பலி செலுத்த அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த தேவன் இனி உலகை அழிப்பது இல்லை என்று வாக்கை அவனுக்கு கொடுத்தார். நாம் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்போது உலகை மாற்றும் ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகூக் 2:3.